ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, ரொம்ப நேரமாகவே உன்கிட்ட பேசுறதுக்காகவே இந்த அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருந்தேன். இனிமேலும் என்னை காக்க வைக்காம நான் சொல்கிறத நம்பிக்கையோட கேளு. உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுத்து உன்னை மகிழ்ச்சிப்படுத்தி உனக்கான நல்லதையும் நடத்தி கொடுப்பதற்காகவே இந்த அப்பன் முருகன் வந்திருக்கேன். நீ யாரிடமும் எதையும் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கான மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் மிக பெரிய அளவில் நானே உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துடுறேன் என் செல்லமே. நீ எந்த விதத்திலும் குறை இல்லாத அளவுக்கு உனக்கான நிறைவான நிம்மதியான வாழ்க்கையவே இந்த அப்பன் முருகன் கொடுக்க போகிறேன். சும்மா உக்காந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறதால வாழ்க்கையில் எதையும் மாற்ற முடியாது. இந்த முருகன் மீது நம்பிக்கை வச்சினா எதை வேணா எப்படி வேணா மாற்றிடலாமேன்னு செல்லமே. இந்த உலகத்தில் இருக்க மனிதர்களுக்கு எது பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் வாழ்க்கையில் அவங்கவுங்க குடும்பத்துக்காக ஓடிக்கிட்டே தான் இருக்காங்க. உன் குடும்பத்துக்குள்ளே கூட உன்னை சுற்றி இருக்கிறவங்க கிட்ட உனக்கு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவங்களுக்கு ஒன்றுன்னா நீ மனசு பதறி போயிடுற. அவங்களுக்காக உதவி செய்ய ஆளாக ஓடி போய் நிற்கிற. இனிமேலும் நீ இப்படி இருக்காதே. உன்னை மதிக்கிறவங்கள மட்டும் தேடி போய் பாரு. உன்னை மதிக்காதவர்களையும் அலட்சியமாக நினைப்பவர்களையும் நீ கண்டுகொள்ள வேண்டாம் என் செல்லமே. சில பேர் உங்ககிட்ட வெறுப்பை காட்டி உன்னை வேணாம்னு சொன்னாலும் அவங்கள விட்டு கொடுக்காம நீ மறுபடியும் அவங்கள தேடி போய் அசிங்கப்படுறதையும் அவமானப்படுறதையும் என்னால் பொறுத்துக்க முடியாது. இனிமேல் யார் உன்னை மதிக்கிறாங்களோ மரியாதை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும் நீ முன்னுரிமை கொடு, முக்கியத்துவம் கொடு. உன்னை மதிக்காத மனிதர்களை நீ திரும்பி கூட பார்க்க வேண்டாம் என் செல்லமே. நீ எங்கே இருக்க, என்ன பண்ணுற, சாப்பிட்டியான்னு கேட்க ஒரு குரலும் ஒரு மனிதரும் இல்லை. நீ என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்கவும் உனக்காக யாரும் இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த வாழ்க்கையை ஏண்டா வாழ்கிறோண்ட வெறுப்பு வர்றது நியாயம்தான். ஆனால் உனக்கு ஒரு நல்லதை சொல்லட்டுமா? உன்னை கேட்க ஆள் இல்லாட்டியும் உண்மையாகவே உன் மேலே அக்கறை கொண்ட ஒரு சில மனிதர்களும் உன்கிட்ட பேசாட்டியும் கூட நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிற சில நல்ல மனிதர்களும் உன்கிட்ட இருந்து கொஞ்சம் தூரமாக உனக்காக இருக்க தான் செய்கிறாங்க. அப்படிப்பட்ட நல்ல மனிதர்கள் யார், உனக்கான நல்லதை நினைப்பவர்கள் யாருங்கிறத புரிஞ்சுது அவங்கக்கிட்ட நீ நல்லபடியாக பாசமாக நடந்துக்கோ. விதியை மாற்றி எழுதும் சக்தி கொண்ட இந்த முருகப்பெருமான் உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. பசியையும் கொடுத்து பசிக்கு உணவையும் கொடுத்து நோயையும் கொடுத்து நோய்க்கு மருந்தையும் கொடுக்கக்கூடிய இந்த இறைவனின் கருணையே கருணைங்கிறத புரிஞ்சுக்கோ. ஆனால் இதெல்லாம் எதுக்காக நடக்குது, ஏன் நடக்குதுன்னு தானே உனக்கு புரியலை. ஏன் கஷ்டத்தை கொடுக்கணும், அப்புறம் ஏன் கஷ்டத்தை விலக்கி வைக்கணும், ஏன் சோதனைகளை கொடுக்கணும், அப்புறம் ஏன் சோதனைகளை விலக்கி நல்லதை செஞ்சு கொடுக்கணும்னு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. எந்த விஷயமும் எல்லாமே அவ்வளவு சுலபமாக கிடச்சிட்டா வாழ்க்கையில் சுவாரஸ்யம் இருக்காதுன்னு தான் சில விஷயங்களை தள்ளி வச்சு தாமதமாக்கி அப்புறமா உன் கைகளில் கொடுக்குறேன். எதுவாக இருந்தாலும் கடைசியில் அது உனக்கு நல்ல விதத்தில் தான் மாறும் என் செல்லமே. உனக்காக எப்போதும் நல்லதை நினைக்கக்கூடியவனாக நல்லதை செய்யக்கூடியவனாக இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. ஏற்கனவே நீ வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட, இப்போதும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்க. அதனால் வாழ்க்கை மீது வெறுப்போட போதுண்டா சாமின்ற மாதிரி நீ உன் வாழ்க்கையை வெறுத்து வாழ்வது எனக்கு புரியுது. கவலைப்படாதே என் செல்லமே. கூடிய சீக்கிரம் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி உனக்கான நல்லதையும் நான் நடத்தி கொடுக்குறேன். உன் வாழ்க்கையை அழகாக்கி உன் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி உனக்கான மகிழ்ச்சியையும் கொடுக்க இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. எந்த வசதியும் இல்லாத நேரத்தில் வாழ்க்கையும் பணமும் உன்னை ரொம்ப சோதிக்க தான் செய்யும். ஆனால் நீ அதுக்காக கலங்கி நின்ற வேண்டாம். அத்தனையும் தாண்டி உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன். உனக்கு பின்னால் பேசுகிற உலகம் எப்போவுமே உன்னை குறை சொல்லிக்கிட்டு உன் பின்னால் பேசிக்கிட்டு தான் இருக்கும். உன் கையில் பணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீ தன்னம்பிக்கையோடு இருந்தீன்னா கண்டிப்பாக உன்னால் ஜெயிக்க முடியும். தன்னம்பிக்கையோட வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. மற்றவர்களுக்காகவே வாழ்ந்து வாழ்ந்து வாழ்க்கை முழுவதையும் நீ கடந்து வந்துடாத. கொஞ்சமாவது உனக்காக நீ வாழ தயாராகு என் செல்லமே. யாருக்கிட்டையும் கோவப்படாமல் யார் மனசையும் கஷ்டப்படுத்தாமல் நல்லதையே நினச்சி நல்லதையே செஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் சகிச்சு பொறுமையாக வாழக்கூடிய ஒரு இயந்திரமாகவே நீ மாறி போயிட்டேங்கிறத நான் பார்க்குறேன். கவலைப்படாத.
உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. உன்னை யாராவது ஒரு அடி தள்ளி வைக்கிறது போல உணர்ந்தாயே, ஆனால் நீயும் அவர்களை 10 அடி தள்ளி வைக்க கற்றுக்கோ. அது யாராக இருந்தாலும் சரி. அடுத்தவங்களுக்கு நீ விட்டு கொடுத்து போய் உன் மதிப்பை கெடுத்துக்க வேண்டாம். எல்லா விதத்திலும் ஒரு அளவோடு இருந்தால் தான் உனக்கு நல்லது. குறைக்கும் நாய்க்கு பதில் சொல்ல தொடங்கினா சிங்கமும் இங்கு தெருவோர விலங்காக மாறி போய்விடும் அல்லவா? நாய் குறைக்குதுன்னா அதை அதோட புத்தின்னு சொல்லிட்டு சிங்கம் அது பாட்டுக்கு அதன் வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருந்தாதான் சிங்கத்துக்கு மதிப்பு. அதே போலதான் நீயும். உனக்கு எதிராக யார் என்ன விமர்சனம் செஞ்சாலும் அதுக்கு பதில் சொல்லாமல் கடந்து போய்கிட்டே இருந்தீனா அதுதான் உன் ஆளுமையை அழகாக்கக்கூடிய நல்ல விஷயமா இருக்கும். நீ அமைதியாக இருந்தாலும் மௌனமாக இருந்தாலும் உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க நான் இருக்கேன். உன் எதிரிகளே கதிகலங்கி போகும்படி உன்னை வாழ வச்சு ஜெயிக்கவும் நான் வைக்க போகிறேன். நீ எப்போதும் அடுத்தவங்க வாழ்க்கையை பார்க்காம உன் வாழ்க்கையை அமைதியாக வாழ தயாராகு. நடந்த எல்லா தவறுகளுக்கும் நீயே பொறுப்பு எடுத்துக்க முடியாதல்லவா? ஒவ்வொரு விஷயமும் நடக்குதுன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கும், பல பேர் காரணமாக இருப்பாங்க. அதனால் நடந்த தவறுகளையே நினச்சி வருத்தப்பட்டு காலத்தை வீணாக்காம ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக செய்ய ஆரம்பி. எப்போதும் நீ உன்னை பெரிய ஆளாக நினச்சிக்கிட்டு உன் மதிப்பை உயர்த்தும் வேலைகளை செய்ய பழகு. உணர்ச்சி வசப்படுவதை விட்டுவிட்டு வாழ்க்கையை அமைதியாக வாழ தயாராகு. நல்ல மனம் கொண்ட உன்னை நல்ல ராஜா போல ராணி போல வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். கெட்ட பழக்கங்களை எல்லாம் விட்டுவிட்டு நல்ல பிள்ளையாக வாழ்க்கையை வாழ தயாராகு. அடுத்தடுத்த நிலைக்கு உன்னை உயர்த்தி உனக்கான நல்லதையும் நான் செஞ்சு கொடுப்பேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் வளர்ச்சியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. வீட்டுக்குள்ளே நுழையும் போதே நான் உனக்கு முன்பாக வந்து உன் வீட்டு வாசலில் நின்று உன்னை வரவேற்பேன். அதே போல் நீ வெளியில் போகும்போதும் நானே உனக்கு துணையாக வந்து உனக்கு வழிகாட்டி உன் வாழ்க்கைக்கான நல்லதையும் செஞ்சு கொடுப்பேன். உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் தாயோ தந்தையோ அவங்க மனசு நோகும்படியாக அவங்க மனசு வருத்தப்படும்படியாக நீ எதையும் செய்யக்கூடாது. பெத்த தாய் ஒருபோதும் பயிரெறியும்படியாக நீ எதையும் செஞ்சிட வேண்டாம். ஒரு தாய் பிள்ளை பெறும்போது அந்த வலிக்காக அழலாம், பெற்ற பிறகு அவங்களுடைய செயலுக்காக அழக்கூடாது. உன் தாயை சந்தோஷப்படுத்தும் விதமாக மன மகிழ்ச்சி கொள்ளும் விதமாக நல்லபடியாக செயல்படு. உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். நீ ஒருபோதும் யார் நம்பிக்கையும் வாழ்க்கையும் சீரழிச்சு விடாதே. உனக்கான சந்தோஷத்தை கொடுத்து உன்னை நோய் நொடி இல்லாமல் நிம்மதியாக வாழ வைக்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு தான் என் செல்லமே. எப்போதும் எல்லாருக்கும் விட்டு கொடுத்தே நீ பழக வேண்டாம். ஒரு முறை நீ விட்டு கொடுக்க மறுத்தினா, இல்லை எனக்கு இது வேணும்னு எதையாவது வடம் பிடிச்சு கேட்டினா, அப்புறம் இந்த உலகம் உன்னை கெட்டவன்னு சொல்ல தயங்காது. விட்டு கொடுத்து போவதும் அனுசரித்து போவதும் கூட ஒரு அளவோடு இருக்கும்படி பார்த்துக்கோ. நீ கஷ்டப்படும் போது நீ உனக்கு உதவி செய்ய யாருமில்லையே நினச்சி கலங்காதே. அடுத்தவங்க கஷ்டப்படும் போது நீ போய் உதவி செஞ்சுருக்க, எவ்வளவோ பேருக்கு என்னென்னவோ நல்லது செஞ்சுருக்க. ஆனால் அதுக்காக அவங்க எப்போதும் நன்றி உணர்வோட நல்லவங்களாக இருப்பாங்கன்னு நினச்சினா அது முட்டாள்தனம். எல்லாரும் எப்போதும் உன்னை போலவே நல்லவங்களாக இருக்க மாட்டாங்கன்றதை புரிஞ்சுக்கோ. இத்தனை நாளாக நீ கஷ்டம்னு நினச்ச உன் வாழ்க்கை பயணத்தை தான் உனக்கு சுலபமாக்கி அழகாக்கி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க போகிறேன். உன் மன வலியையும் வேதனையும் போக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன்னை சுற்றி இருக்கிறவங்கள குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. உன் வாழ்க்கையை நீ தான் உயர்த்தி வாழ்ந்து காட்டணும். தரமான நல்ல விதையை எந்த இடத்துல போட்டாலும் முளைக்கும். உனக்கு வெற்றி வேணும்னு நினச்சினா நீ தான் தடைகளை உடைத்தெறிந்து வாழ்க்கையை ஜெயிச்சு வாழணும் என் செல்லமே. பிடித்த விஷயங்களுக்காக ஏங்கிக் கொண்டே பிடிக்காத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே நீ கடந்து போய்கிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். கூடிய சீக்கிரம் இது அனைத்தும் சரியாகி உனக்கு பிடிச்சதெல்லாம் உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது. நீ எதிர்பார்க்குறத விட எப்போதுமே நான் உனக்கு நிறைய கொடுக்கணுன்னு தான் ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக நீ எதிர்பாராத நேரத்தில் நீ எதிர்பார்த்ததையெல்லாம் உனக்கு அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக்கி சிறப்பாக்கி உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன். காலம் எப்போதும் எதையும் மாற்றாது, ஆனால் அனைத்தையும் ஏற்றுக்க உன்னை பழக்கிடும். ஆரம்பத்தில் தான் கஷ்டம் பெருசாக தெரியும்,
போக போக கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் உனக்கு காலம் பழக்கி விட்டுரும். அப்புறம் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்க நீ தயாராகி விடுவாய், அவ்வளவுதான் என் செல்லமே. காலத்தின் போக்கிலேயே வாழ்க்கை நீ வாழ தயாராகு. இழப்பதை தாண்டி நீ பெறுவதை மிகப்பெரிய அளவில் நான் கொடுக்க போகிறேன். உனக்கான எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை எல்லாம் செஞ்சு கொடுக்குறேன். எல்லாருக்கும் பிடிச்சது போல நான் இருக்கணும்னு தானே நீ என்கிட்ட வரம் கேட்குற. உண்மை என்னன்னா இந்த அப்பன் முருகனுக்கே அந்த வரம் கிடைக்கவில்லை என் செல்லமே. எல்லா மனிதர்களும் என்னை வணங்குறாங்களான்னு யோசிச்சு பாரு. இல்லை தானே. எல்லாருக்கும் பிடிச்ச ஆளா நானே இல்லாத போது மனித பிறவியாக உன்னை எப்படி எல்லாரும் விரும்புவாங்கன்னு யோசிச்சு பாரு. இந்த மனிதர்களுக்கு எப்போதுமே நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரியாது, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாது. அதனால தான் உன்னை இன்னைக்கு யாருக்கும் பிடிக்காததா பெருசாக பிடிக்காத அளவில் நீ இருக்கிற. ஆனால் கூடிய சீக்கிரம் என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் உண்மை வெளிவரும் அல்லவா. எது தேவை அது தேவைன்னு அடம்பிடிச்ச காலங்கள் போய் இப்போது எதுவுமே தேவையில்லைன்னு நகரும் பக்குவத்தை காலம் மிக அழகாக உனக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை நீ அதன் போக்கிலேயே வாழ தயாராகு. உன் வாழ்க்கையில் நீ எதை எதிர்பார்த்தாலும் அதை உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுக்க நான் இருக்கேன். நீ எதுக்காகவும் தலை குனிய வேண்டாம், எதை நினச்சும் தாழ்ந்து சோர்ந்து போக வேண்டாம். இந்த உலகத்தில் ஆண்களின் கண்ணீருக்கு மதிப்பு அதிகம். ஏன்னா அது அடிக்கடி வர்றது கிடையாது, எல்லா ஆண்களும் கண்ணீர் விடுவது கிடையாது. ஆனால் பெண்களின் கண்ணீருக்கு வலி அதிகம். பெண்கள் எல்லாத்துக்காகலாம் கண்ணீர் விட மாட்டாங்க. யார் ரொம்ப பிடிச்சவங்களோ, யார் மனசை ரொம்ப நோகடிக்கிறாங்களோ அவங்களுக்காக, அவங்க செயலுக்காக தான் கண்ணீர் வடிப்பாங்க. அதனால் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு விதத்தில் சிறந்தது. எதையுமே தரக்குறைவாக தாழ்வாக நினைக்காது. இருப்பதையெல்லாம் வாங்குற அளவுக்கு பணம் வச்சிருக்கதை விட இருப்பதை வைத்து வாழும் பணம் கொண்டவன் தான் உலகின் நிம்மதியானவன். இருப்பதை வைத்து நிறைவாக வாழ்க்கை வாழ தயாராகு. எந்த விதத்திலும் நீ உன் வாழ்க்கையை குறை சொல்லவோ குற்றம் சொல்லவோ வேண்டாம். எல்லாமே உனக்கு நல்லபடியாக அமைஞ்சிருக்கு, எல்லாமே உனக்கு சிறப்பாக கிடச்சிருக்குன்ற எண்ணத்தோட வாழ்க்கையை சிறப்பாக அழகாக வாழ்ந்து காட்ட தயாராகு.